போட்டிருக்காங்க பயங்கரவாத நடவடிக்கைகள் நிலவிய பகுதிகள். இந்த இடம் வந்து அப்படியே இந்த இடத்த அப்படியே போட்டிருக்காங்க பாருங்கள். இதில் என்ன தெரியுமா எழுதியிருக்காங்க, மாவிலாறு மனிதாபிமான இராணுவ நடவடிக்கை என்று போட்டு பயங்கரவாதிகள் 2006 ஜூன் 22 மாவிலாறு அணைக்கட்டை மூடியவுடன் அப்பகுதியில் வசித்து வந்த 20 கிராமங்களின் 15,800 அளவிலான மக்களுக்கு நீரின்மை காரணமாக பெரிய பாதிப்பு ஏற்பட்டது. அதனால் அவர்களது வாழ்க்கை பாதிக்கப்பட்டதுடன் 17,400 ஏக்கர் மைல் நிலங்கள் அழிந்து போனது. அதனால் அவர்களது நாளாந்த வாழ்க்கை பாதிப்பு ஏற்பட்டது. இதன் காரணமாக அக்கால அரசாங்கமானது பேச்சுவார்த்தை நடாத்தி மாவிலாறு அணைக்கட்டை திறக்க முயற்சி செய்து பயனளிக்கவில்லை. அதனால் பாதிக்கப்பட்ட மக்களை பாதுகாக்க பாதுகாப்பு படையினருக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டது. இந்நடவடிக்கை மனிதாபிமான இராணுவ நடவடிக்கை என பெயரிடப்பட்டது. இந்த பகுதி. அடுத்தது இந்த பகுதியை பாருங்கள். இதில் என்ன போட்டிருக்காண்டு, சம்பூர் மனிதாபிமான இராணுவ நடவடிக்கை. மாவிலாறு யுத்த நடவடிக்கை முடிவடைந்ததுடன் படுதோல்வி அடைந்த பயங்கரவாதிகள் இராக்குழி பிரதேசத்திற்கு ஓடி பாருங்கள். இது வந்து தொப்பிக்கல் பகுதி. தொப்பிக்கல் மனிதாபிமான இராணுவ நடவடிக்கை. சம்பூர் மற்றும் வாகரை பிரதேசங்களிலிருந்து தொப்பிக்கல் காட்டு பிரதேசத்திற்கு ஓடி வந்த பயங்கரவாதிகள் அங்கிருந்து பொதுமக்களின் அன்றாட வாழ்க்கைக்கு அச்சுறுத்தலாக இருந்ததுடன் பாதுகாப்பு படையினர்களையும் அரசாங்க நிறுவனங்களையும் தாக்க முற்பட்டனர். இந்த பயங்கரவாத செயல்கள் அதிகரித்து கொண்டு சென்றமையால் ஏப்ரல் 14 பாதுகாப்பு படையினரால் தொப்பிக்கல் பிரதேசத்தில் பொதுமக்களை மீட்டெடுக்கும் நோக்கில் யுத்தம் முன்னெடுக்கப்பட்டது. 6 மாத காலத்திற்கு மேலாக பயங்கரவாதிகளுடன் யுத்தம் செய்து 2007 ஜூலை மாதம் 12 கிழக்கு மாகாணத்திலிருந்து கொடிய பயங்கரவாதிகளை முற்றிலும் அழித்து விட்டனர். குடும்பிமலை ஸ்ரீ கண்ணகி அம்மன் கோவில் தொப்பிக்கல் இந்தால வருங்க. இது வந்து கிளிநொச்சி மாவட்டம். கிளிநொச்சி மனிதாபிமான இராணுவ நடவடிக்கை. கிழக்கு மாகாணத்தை படையினர் மீட்டெடுத்த பின்னர் வன்னி பகுதிக்கு தோல்வியுற்று தப்பிய பயங்கரவாதிகள் தொடர்ந்தும் அப்பாவி பொதுமக்களை மனித கடையங்களாக பயன்படுத்தி கொண்டு கிளிநொச்சி பகுதியிலிருந்து பாதுகாப்பு தரப்பினர் மீது பயங்கர தாக்குதல் மேற்கொண்டனர். ஆகவே மறுபடியும் பாதுகாப்பினால் வன்னி மனிதாபிமான யுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு அப்பாவி பொதுமக்களை பயங்கரவாதிகள் பிடியிலிருந்து மீட்டெடுப்பதற்காக கிளிநொச்சி பகுதியில் யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த கிளிநொச்சி இந்த இடம். இது முல்லைத்தீவு மனிதாபிமான நடவடிக்கை. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வெப்பன்ஸ் வச்சுருக்காங்கப்பா. பயங்கரமான ஆயுதமெல்லாம் இந்தியாவில் தான் இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குண்டு. பார்க்கவே பயமாக இருக்குது. இப்படியெல்லாம் வச்சு சண்டை போட்டு கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் போயிட்டு. பேர் வந்து 130 mm பீரங்கி. 1951 ரஷ்யாவினால் 130 mm பீரங்கி அறிமுகப்படுத்தப்பட்டதான். அம்மா இது எவ்வளோ பெரிய குண்டப்பா, தூக்கி வீசும். பாருங்களேன், இதெல்லாம் பார்க்குறப்ப எப்படி வீரம் விளங்குதுண்டு. வச்சுருக்காங்க. இதை பாருங்கள், இது எவ்வளோ பெரிய வெப்பன்ஸ் உண்டு. இதை பாருங்கள், 1960 ரஷ்யாவினால் அறிமுகப்படுத்தப்பட்டது. 1995 இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டது. வெடிவைக்கக்கூடிய தூரம் 15,000 மீட்டர். ஆக குறைந்த தூரம் 3,750 மீட்டர். அப்பா, இதில் வந்து 15,000 கிலோமீட்டர் தூரத்துக்கு போகுமாயோட குண்டு ஆட்டோவிலே. இது புலிகளிடமிருந்து மீட்கப்பட்ட ஆயுதம்.
இதில் பார்த்திங்கன்னா ஊறுப்பட்டது இருக்குது, எல்லாமே காட்ட டைம் இல்லை, இது சும்மா காட்டுறோம் பாருங்கள். எல்லாம் ஒவ்வொன்றா காட்ட இயலாது, தனித்தனியாக நான் சும்மா காட்டுறேன் பாருங்கள். இதோட பெயர் வந்து BTR 80A கவச வாகனம். புலிகள் பயன்படுத்தி கவச வாகனம். இதெல்லாம் நான் வந்து லைவாக நான் பார்த்துருக்கேன். இது வந்து புலிகள் பயன்படுத்த டைம்லேயே நான் வந்து பார்த்துருக்கேன். பாருங்கள் இப்படியான